மணி இருந்தாலும் இது இல்லை. பரவாயில்ல. ஆனா ஐயா காலத்தை பிடிக்க மணின்னா இன்னொரு மணியான இது என்ன ஊர் தெரியுமா? கேசவராஜ் குப்பம், எடகுப்பம் மணி. அவரு 2 బ్యాచ్లు పంపినా 2 కావాలి. వాళ్ళు ఇంత దూరం వస్తారా? ఆడ కేబుల్ Talima, tali. எந்த இடத்துல பொசிஷன் ஒரு சேரு ஒரு டேபிள் போட்டு அதெல்லாம் எடுத்தாச்சு. பேனர் எடுத்துட்டு போனாங்க. இது தேவை அந்த லைட்டு தான் போகும். அந்த லைட்டு போகும்.
अरे बेंच ఖాళీగా ఉన్నదనుకుంటా
சிவராத்திரி விழா 20 ஆண்டுகள் நிறைவு பெற்று 23 ஆண்டுகள் நிறைவு பெற்று 24வது ஆண்டாக இந்த விழா தொடங்கி காலை இருந்து இதுவரை அடுத்தடுத்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்பொழுது சிவராத்திரி பக்த மார்க்கண்டேயர் நாடகம் தொடங்க இருக்கின்றோம். அதற்கிடையிலே சில செய்திகளை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த விழாவிற்கு பெரும் துணையாக இருந்த அன்பர்கள், சிறிய குழந்தையா இருந்தாலும் அந்த ஆன்மாவில இறைவன் குடிகொண்டிருக்கிறார் இல்லையா, அது எவ்வளவு பெரிய செய்தி. அவன் திருவடியை எண்ணப்படுறதும் அந்த சாப்பாடு இருக்கிற ஒரு காவல்துறையினர் வந்து படம் பிடிச்சு போய்கிறார். அதை போட்டோ எடுத்தார். காவல்துறையினர் வந்து போட்டோ எடுக்கிறார். இது எப்படி இந்த விழா நடக்குதுன்னா, நாம நினைப்புல நாம செய்யறதா இது நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் சொல்லிக்கிற நாம செய்யல. இந்த விழா இறைவன் நோக்குறார். இந்த விழாவின் பேர இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய பாதம், இறைவனுடைய பார்வை, இறைவன் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இறைவனுடைய கண்காணிப்பில் இந்த விழா நடக்கிறதுனாலதான் இத்தனை தாய்மார்களும், இத்தனை அன்பர்களும், இத்தனை குழந்தைகளும், இத்தனை பெரியோர்களும் தானாகவே மனம் உவந்து அவங்களெல்லாம் மறக்க முடியாது. எத்தனை 7 ஜென்மம் எடுத்தாலும் அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொன்னாலும், எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. உங்க திருவடியெல்லாம் தொட்டு வணங்கி உங்க பாதங்களை எல்லாம் கழுவினால் கூட பாவம் தீராது. அப்படி நினைக்கிறோம் நாங்க. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வளவு அளவுல எல்லா ஊர் மக்களையும் ஒன்று சேர, எல்லா ஊரும் இருக்கீங்க, எல்லா ஊர் மக்களும் ஒன்று சேர நாம ஒன்று சேர்ந்து இந்த விழா செய்யறோம்னா அது எத்தனை பெரிய செய்தி. நாளை காலையே பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கோ அந்த ஊருக்கு போயிடுவாங்க. நாளைக்கு நைட்டு எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் இந்த கூட்டத்தை நாம இங்க பார்க்க முடியாது. அதனால ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கூட்டம். அடுத்து இன்னொரு செய்தி இருக்குது. அடுத்த ஆண்டு 25ஆம் ஆண்டு இந்த கூட்டத்துக்கு மேல டபுள் கூட்டமா இருக்கணும். அந்த அளவுல அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம், வராதவங்க எல்லாம் கூட்டிவாங்க. அடுத்த ஆண்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா. 4 நூற்றாண்டு முடிந்தது. இறைவன் திருவருள் அந்த 25வது ஆண்டையும் சிறப்பா நடத்தி கொடுக்கணும்னு சாமியை தான் நாம வேண்டிக்கணும். எல்லாரும் வேண்டிக்கிங்க என்று சொல்லி இன்னும் நிறைய பேசணும். உங்க திருவடியெல்லாம் நமக்கு வணங்கணும், நன்றி சொல்றோம். அதே நேரத்தில் அதான் விழா பார்க்க அன்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் வரலையா? அந்த விழா பார்க்கும் அன்பர்கள் பார்த்துட்டு இந்த பெரிய விழா இந்த எப்படி நடக்குது இங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி என்ன கேட்டாரு. அது எங்களுக்கே புரியலைங்க, எப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொல்றாரு, எங்க ஊருக்கு வாங்க, விழா பார்க்கணும்னா எடப்பக்காடு அரக்கோணத்திலிருந்து போகணும். எங்க போறது எங்க வர்றது, இதுலயே எத்தனையோ பேரை பார்க்க முடியாம விட்டுட்டோம். இந்த நம்ம போற வகையில இந்த அளவுல போற ஊருங்கள்லயே எத்தனையோ பேர் ஆள் இல்லைன்ட்டாங்கன்னா 2வது போய் அவங்கள பார்த்து எங்களால முடியல. ஆகையினால ஏதோ வர்றோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். பார்க்கலாம். இறைவன் திருவருள் எங்கெல்லாம் நாங்க போகணும்னு இருக்குதோ, யாரெல்லாம் இதுக்கு கொடுக்கணும்னு இருக்குதோ அவங்கெல்லாம் கொடுப்பாங்க. நாங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கறோமே தவிர யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு நினைக்கல. இருந்தாலும் இறைவன் திருவருள் எப்படியோ அப்படி நடக்குது என்று சொல்லி நாடகம் தொடங்குவோம். இந்த நாடகம் பக்த மார்க்கண்டேயர் நாடகம். இந்த நாடகம் பார்த்தவர்களும் வந்திருக்கலாம், பார்க்காதவர்களும் இருக்கலாம். பார்த்தவர்களுக்கும் சலிப்பு இருக்காது, பார்க்காதவர்களுக்கு வெறுப்பு இருக்காது. ரொம்ப சிறப்பான நாடகம். இந்த நாடகத்தை கண்டு கண்ணால காண்பது அடுத்த பிறவி இல்லை. உங்களுக்கெல்லாம் அடுத்த பிறவி இல்லை. ஏன் எங்களுக்கு கூட இல்லை. இந்த மார்க்கண்டேயர் நாடகம் கண்ணால காண்பவர்களுக்கு யமன் நெருங்க மாட்டான், யமனே வரமாட்டான். தேவலோகத்திலிருந்து தேவர்கள் தான் வந்து கூட்டி போவாங்களே தவிர. ஏன்னா மார்க்கண்டேயர் இறைவன் திருவடியை வணங்கி பூஜை செய்து காலனையே காலால் உதைக்க செய்தவர். சிவபெருமானை வணங்குகின்ற அடியாரை, இறைவன் திருவடியை வணங்குகின்றவர்களை காலன் பற்ற மாட்டான். அது மார்க்கண்டேயருக்கு மட்டும் தானா? இல்லை, நமக்கெல்லாம் கூட.
தேவலோகத்துக்கு போகவும். நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க நம்புங்க, இல்லைன்னா விடுங்க. நான் நம்புறேன். உங்க அத்தனை பேருக்கும் மறு ஜென்மம் இல்லை, எல்லாருக்கும் சொர்க்கம்தான். ஆகவே இந்த நாடகத்திலே இசை குற்றம், பொருள் குற்றம், தார குற்றம் என்று சொல்லக்கூடிய பிழைகள் இருந்தாலும் அத்தனையும் நீங்கள் எல்லோரும் பொறுத்து இந்த நாடகத்தை கண்ணார கண்டு இறைவன் திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிலே இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த நாடகத்தின் பலன் என்ன? நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க இதெல்லாம் பண்றீங்களே என்ன பலன் அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை நான் சொன்னேன். ஐயா, எத்தனையோ தாய்மாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் இதுல கலந்துக்கிறாங்க, அவங்க எல்லாம் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு வீட்டிலேயோ 2 வீட்டிலேயோ தீபம் எரியுது, இந்த விளக்கு எரியுது, அந்த சந்ததி உருவாகுது. அவங்க நாங்க போற இடங்கள்லாம் சொல்றாங்க, போன வருஷம் நாங்க பூசையில கலந்துக்கிட்டோம், எங்க பொண்ணு கலந்துச்சு, இந்த வருஷம் குழந்தை இருக்குது அப்படி சொல்றாங்க. அவங்க மனசளவுல நம்பிக்கை. இது முக்கியமா நாம இத்தனை பேரு கூடி இவ்வளவு செலவு செய்து இந்த விழாவை செய்யறோம்னா அது ஒரு பலன். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எத்தனையோ பேருக்கு இந்த வாயில இந்த 25 ஆண்டு 30 50 ஆண்டு காலமா நடக்குது. இந்த 50 ஆண்டு காலத்துல எத்தனையோ தாய்மாருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்திருக்கிறார் சுவாமி. அந்த இறைவனை வணங்கி இந்த நாடகத்தை கண்ணார கண்டு நாளை மறுநாள் மதியம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அனைவரும் இங்கிருந்து இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். குறித்துக் கொண்டு நகிரி நாணி என்ற குழந்தை 100 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த குழந்தை நீண்ட ஆயுளோடு எல்லா வளங்களும் பெற்று வாழுமாறு பெருமானை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். என்னமா அம்பையார் குப்பம் 51, கஸ்தூரி அண்ணாமலை மோகனாம்பாள் என்ற அன்பர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இறைவன் அருள் பாலிக்குமாறு பெருமானை வேண்டி அமைகிறோம். விமானந்தம் புலிப்பேட்டை அன்பர் என்னையா இது? பச்சை மீச ஒரு பக்கம், வெள்ளை மீச ஒரு பக்கம். இது ஒன்னும் பச்சை பேண்ட் கொடுமா? நான் பார்க்கலையே, மேலதான் பார்த்தேன், கீழே பார்க்கலையே. ஒரு காலுக்கு ஒரு கலரு, ஒரு காலுக்கு ஒரு கலரு. நீ பார்க்கறதுக்கு வேற இருக்குது. மேல வரைக்கும் பாரு. நான் மேலதான் பார்த்தேன், அவங்க பசங்க சொல்லவே கீழே பாக்குறேன். கால் ஒரு கால்ன்றாங்க பாரு. ஒரு கால் நானு என்னத்த செய்துட்டு இருப்பேன். ஒரு கால் நான் இருந்திருந்தா நான் செய்துட்டு இருப்பேன். கால் நான் போட்ட மாட்ட வந்தாங்க. ஒரு கால் நான் இருக்கிறப்ப வரலாம. ஒரு கால்ன்றாங்க பாரு. ஆமா, 2 காலம். இது என்ன சிவப்பு டேஞ்சர் லைட்டு, இது பச்சை லைட்டு.